மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இன்றைக்கு நாங்கள் எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்த அத்தனை உதவியாளர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு விஷுவல் ஆர்ட்ஸ் மூவிஸ் நிறுவனத்தின் சார்பாகவும் போடியார் திரைப்பட குழுவின் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு இங்கே வந்த இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்கான நோக்கத்தை தெளிவுபடுத்த இருக்கிறோம். அதே போல் இந்த படம் சம்பந்தமான சில விடயங்களையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் முக்கியமாக இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸ் என்ற இந்த நிறுவனம், நான் அதனுடைய உரிமையாளர் முரளிதரன். அதே நேரம் இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸுக்கூடாக தயாரிக்கப்பட்ட போடியார் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களாக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த குடும்ப நல வைத்திய நிபுணரும் பேராசிரியருமான டாக்டர் அருளானந்தம் அவர்கள், அதே போல் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞானங்கள் பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் சதா சண்முகநாதன், இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள். இந்த படத்தினுடைய இயக்குனர் எல்லாருக்கும் தெரிந்தவர் குறுந்திரை செம்மல் கோடீஸ்வரன், இந்த படத்தினுடைய இயக்குனராக பணியாற்றியிருக்கின்றார். அதே போல் இந்த படத்தில் டெக்னிக்கல் சைடில் மிக முக்கியமான பொறுப்பை எடுத்துக்கொண்ட எங்களுடைய படப்பிடிப்பாளர், படத்தொகுப்பாளர், எடிட்டர் புஷ்பகாந்த் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதே போல் இந்த படத்தில் மிக முக்கியமான பலன்களில் ஒன்றாக இருக்கிறது பின்னணி இசையும் பாடல்களும். அந்த பாடல்களுக்கும் பின்னணி இசையும் எங்களுக்கு அழகாக செய்து தந்த சங்கர்ஜன். ஸோ நாங்கள் இவ்வளோ பேரும் இன்றைக்கு இந்த படம் சம்பந்தமான பல விவரங்களை உங்களோட கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய இந்த இதில் முக்கியமான நோக்கமாக காணப்பட்டது, உலகளவும் தயாரிப்பில் இருந்த இந்த படம் முழுமையாக தயாரிக்கப்பட்டு திரையிடுறதுக்கு தயாராக இருக்குது. அந்த திரையிடப்படுற திகதி, திரையிடப்படுற திரையரங்கங்கள், காட்சி நேரங்கள் போன்றவற்றை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேணும் என்றது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இதில் இதை வெளியிட இருக்கிறோம். அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 6 மணிக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என்று சொல்லுவாங்க, முதல் நாள் முதற் காட்சி நாங்கள் திரையிடுறோம் விஜயா திரையரங்கில் 6 மணிக்கு. அதுக்கு தொடர்ந்து அடுத்த வார சனி ஞாயிறு 2 கிழமைகள்லையும் 24, 25ஆம் திகதிகளில் நாங்கள் இந்த படத்தை சாதாரண காட்சிகளாக, அதாவது 10:30க்கு ஒரு காட்சி, 2:30க்கு ஒரு காட்சி, 5 மணிக்கு ஒரு காட்சி என்று ஒரு 3 காட்சி படி 2 நாட்களிலும் மொத்தமாக 6 காட்சிகள் திரையிடுறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இது இந்த படத்தினுடைய திரையிடல் சம்பந்தமான செய்தி. அதே நேரம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த படத்தை ஏனைய திரையரங்குகளில் மாங்காடு, கிபேஷில், அதே போன்ற கல்முனை, திருகோணமலை போன்ற இடங்களிலும் திரையிடப்படும் ஒரு திட்டம் எங்களுக்கு இருக்கின்றது. அது நாங்கள் இந்த திரையிடலை தொடர்ந்து நாங்கள் வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை அறிவிக்க இருக்கிறோம். ஆனால் அந்த திட்டம் எங்களுக்கு இருக்குது. இந்த போடியார் திரைப்படத்தை பற்றி ஒரு சில விடயங்களை மட்டும் நான் மிக முக்கியமான சில விஷயங்களையும் இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக பதிவு செய்ய வேணும். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், மட்டக்களப்பு என்று சொன்னால் மட்டக்களப்பை பற்றி இயற்றப்பட்ட பல பாடல்கள் இருக்குது. ஆனால் அதில் பிரபலமான பாடல்களில் ஒன்றாக இருக்கிறது மீன் மகள் பாடுகிறாள் எனப்படுற பாடல். இது 1966ஆம் ஆண்டு ஜீவன் பிரதர்ஸ் அவர்களால், அந்த குழுவினரால் இயற்றப்பட்டு காசி ஆனந்தனால் எழுதப்பட்டு பாடப்பட்ட ஒரு பாடல். அது சாதாரண ஒரு பாடலாகத்தான் இருந்தது. இந்த படத்தில் இது முக்கியமாக இந்த போடியார் என்றது எங்களோட மட்டக்களப்பு மண்வாசனை, எங்களோட படுவாங்கரை பிரதேச வாழ்வியலை மையப்படுத்தின ஒரு படமாக நாங்கள் எடுத்திருக்கிறதால அந்த ஜீவன் பிரதர்ஸ் இசைக்குழுவில் அந்த பாடலை ஒரிஜினலாக முதலாக பாடிய அந்த ஜீவன் பிரதர்ஸ் இசைக்குழுவின் அங்கத்தவரான தாவரவியல் ஆசிரியர் குணம் சவரிராஜா சார் அவர்களோட அனுமதியோட ஒஃபிஷியலாக நாங்கள் இந்த படத்தில் ஒரு பாடலாக அதை நாங்கள் சேர்த்துருக்கிறோம். இதை தவிர இந்த படத்தில் இன்னும் 3 பாடல்கள் இந்த படத்துக்காக நாங்கள் தயாரித்திருக்கிறோம். ஆனால் இந்த மீன்மகள் பாடுகிறாள் என்ற அந்த பாடலும், ஏனென்றால் அது எந்த ஒரு திரைப்பட பாடலாக உருவாக்கப்படலை. எனவே நாங்கள் போடியார் திரைப்படத்தின் ஒரு பாடலாக அவர்களோட அனுமதியோடு நாங்கள் அந்த படத்தில் இணைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த வருடம் ஒரு இசை வெளியீட்டு விழா செய்த பொழுதும் அந்த குணம் சவரிராஜா சாரையும் கூப்பிட்டு அவரை நாங்கள் கௌரவித்து அந்த இசை வெளியீட்டு விழாவிலையும் இந்த பாடலை நாங்கள் மீண்டும் வெளியிட்டு நாங்கள் இதை செய்திருந்தோம்.
இந்த விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும். அது எங்களோட இரண்டாவது நோக்கம். அதே போல் எங்களால் இந்த படத்துக்காக இயற்றப்பட்ட இன்னொரு பாடலும், அதுவும் எங்களை மட்டக்களப்பு வாழ்வியை பற்றிய ஒரு பாடல், மீன்பாடும் ஊர் என்ற அந்த பாடல், அதுவும் ஒரு நல்ல பிரபலமான ஒரு பாடலாக இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே இந்த பாடல் வெளியிடப்பட்டு இந்த ஒரு வருடத்துக்குள்ளே பல இடங்களில், பல பாடல் பாடசாலைகளில், மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் எல்லாம் அண்மையில் கூட, அதே மாதிரி இந்த பாடசாலைகளுக்கு இடையில் நடக்கிற விளையாட்டு போட்டிகள்லாம் இந்த பாடல் ஒளிபரப்பப்படுது. அது உண்மையில் அந்த படத்தை தயாரிப்பாளர்கள், இந்த பாடல்கள் தயாரிப்பாளர்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் பொதுவாக பாடல்கள் என்றால் நாங்கள் இந்திய திரைப்பட பாடல்களை தான் முன்னுரிமைப்படுத்துவோம். ஆனால் எங்கள மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பாடல்கள் பொது விழாக்களில், பொது நடன நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படுறதுன்றது ஒன்று, அந்த பாடலினுடைய தரம் அந்தளவுக்கு இருக்குன்றதை எடுத்து காட்டுது. அடுத்த விடயம், எங்களுடைய படைப்புகளுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு அல்லது கொண்டு செல்லப்படுகிறது. அது எங்களுக்கு ஒரு உண்மையில் பெருமையான விடயம். அந்த அடிப்படையில் தான், ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் வர்த்தக ரீதியாக அந்த சினிமாவை வளர்க்க வேண்டும் என்றால் விஷுவல் ஆர்ட் மூவிஸினுடைய தூர நோக்காக காணப்படுவதும், எங்களுடைய சினிமா தனித்துவ அடையாளங்களுடன் வளர வேண்டும், அது வர்த்தக சினிமாவாகவும் வளர வேண்டும் என்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு வர்த்தக சினிமாவாக இதை செய்கிறோம் என்றக்குள்ள கட்டாயம் ஊடகங்கள பங்களிப்பு எங்களுக்கு கட்டாயம் தேவை. எனவே தான் நாங்கள் இந்த ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்திகளை கொண்டு சேர்றதில் மிக முக்கியமாக நாங்கள் அதை கருத்தில் கொள்கிறோம். அதுக்காகத்தான் இன்றைக்கும் நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள உங்கள் எல்லாரையும் அழைச்சி இதை சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். போடியார் படம் என்றது ஒரு மணித்தியாலத்தும் ஒரு 10 நிமிஷம் அந்த லென்த்துக்குள்ளே வர மாதிரியான ஒரு படம். எங்களுடைய ஏனைய படைப்புகள் இதற்கு முன்னரும் விஷுவல் ஆர்ட் மூவிஸால் 2 படங்கள் நேரடியாக திரையரங்கில் திரையிடப்பட்டிருக்குது. மாயை மற, தளராதவன் எனப்படும் படம். அதே நேரம் கோடீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயக்கத்தில் 5வது 6வது படமாக இருக்கணும். தொடர்ச்சியாக திரையரங்குகளில் வேறு தயாரிப்பாளர்களுடன் சேர்ந்து நாங்கள் திரையிட்டு கொண்டு வரோம். எங்களுடைய ஒட்டுமொத்த நோக்கம் எங்களுடைய சினிமாவை ஒரு வர்த்தக அந்தஸ்தோடு உயர்த்த வேண்டும், ஒரு வியாபாரமாக, ஒரு வெற்றிகரமான வியாபார சினிமாவாக அதை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம். இந்த படம் சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்குது. அதை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கும் சில கேள்விகள் இருக்கலாம். அதன் ஊடாக அந்த மிச்ச விடயங்களை நாங்கள் பகிரலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நான் என்னுடைய இந்த சிறு அறிமுக ஒரு உரையை நான் இதோடு நிறுத்திக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இது மற்றவர்கள் கதைத்ததுக்கு பிறகு உங்களுடைய சில கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். நன்றி. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை வெளியிடுவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதனுடைய உண்மையான நோக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சமூக பொறுப்புகளை எவ்வாறு நாங்கள் தூக்க வேண்டும், சுமக்க வேண்டும் என்கின்றதையும், இந்த போடியார் என்ற பாத்திரம் கிழக்கிலே மிகவும் பிரபலியமான ஒரு பெயர், அந்த போடியாரை ஒரு திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணக்கரு அதனுடைய தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. அதற்கு மேலாக கலைஞர்கள் ஊக்கப்பட வேண்டும், இளைஞர்கள் பங்காற்றப்பட வேண்டும், எங்களுடைய இசைத்துறை வளர வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவும், எதிர்காலத்தில் வளர்ந்து வருகின்ற ஒரு தொழில்துறையாக ஏற்கனவே கூறப்பட்டது போல ஒரு எதிர்கால தொழில்துறையாக இந்த துறை மாற்றப்பட வேண்டும். ஏனெனில் எங்களுடைய கிழக்கு பிரதேசம் நிச்சயமாக நிறைய வளங்களை கொண்ட பிரதேசம். கடல், ஆறு, குளம், மலை, வயல் அனைத்து வளங்களையும் கொண்டு ஒரு இயற்கையான பிரதேசம். எனவே எங்களுடைய படப்பிடிப்புகள் மிகவும் ஒரு நிலையான ஒரு அடையாளத்தை தரக்கூடிய நிலையில் காணப்படும். எங்களுடைய மக்களினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிறைய சமூக பிரச்சனைகளை வெளிக்கொண்டதற்காக இந்த படம் மக்களுக்கு நிச்சயமாக உதவும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை ஊடக வாயிலாக மக்களுக்கு சொல்லுவதும், அதனூடாக மக்கள் அதை ஒரு விழிப்படைந்து இந்த திரைப்படத்தின் ஊடாக ஒரு சமூக விழிப்புணர்ச்சி அடையப்பட வேண்டும், சமூகம் நிச்சயமாக விழிப்படையப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகவே இந்த போடியார் என்ற திரைப்படம் திரையிடப்பட உள்ளது. மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. வருகின்ற 23ஆம் தேதி மட்டு மாநகரில் நடைபெறுகின்ற ஒரு விஜயா திரையரங்கில் மிகவும் ஒரு முதல் தரமான காட்சியாக வெளிப்பட உள்ளதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். நிச்சயமாக சமூகத்துக்கான சில கருப்பொருட்கள் இங்கே உள்ளடக்கப்பட்டுள்ளது. சமூகத்திலே மிக முக்கியமான விடயங்கள் இங்கே உள்ளடக்கப்பட்ட ஒரு படமாகத்தான் நாங்கள் போடியாரை பார்க்கின்றோம்.
மிக முக்கியமான கேள்வி. இது என்னுடைய சமூக பொறுப்பு. சுகாதாரமாக ஒரு மருத்துவராக ஒரு பேராசிரியராக கடமையாற்றுவதும் சமூக பொறுப்பு தான். அதே வகையில் இந்த திரைப்படத்துறையை வளர்க்க வேண்டியது, இளைஞர்களை வளர்க்க வேண்டியது, கலையை வளர்க்க வேண்டியது, எங்களுடைய சமூகத்தை கட்டி அரவணைத்து கொண்டு செல்வதும் ஒரு சமூக பொறுப்பு. அவை கோடியார் என்ற ஒரு திரைப்படத்தின் ஊடாக என்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் செய்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இவை ஒரு முற்றுமுழுதாக ஒரு சமூக பொறுப்பாகவும் ஒரு சமூக பார்வையூடாகத்தான் இதை பார்க்கின்றேன். நிச்சயமாக இது நிச்சயமாக ஒரு பெரிய படி. இந்த படியின் ஊடாக நிறைய வளர்ச்சிகளை நாங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இனி வர ப்ரொடியூசர் மாதிரி இந்த வர டிரெக்டர் மாதிரி இனி நீங்கள் வழங்குவீங்க, புது இயக்குநருக்கு நீங்கள் வழங்குவீங்க. ஓகே, நிச்சயமாக நாங்கள் இது ஒரு உதாரணமாகத்தான் செய்கிறோம். நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சமூகத்துக்கு. எங்களைப் போல நிறைய பேர் இதில் முன்வந்து இன்னும் நிறைய திரைப்படங்களை தயாரிப்பதற்கு உதவ வேண்டும். திறமையான இயக்குநர்களை மீண்டும் மீண்டும் உருவாக்க வேண்டும். விஷயத்துறை வளர வேண்டும். எனவே இது ஒரு பல்துறை வளர்ச்சி காணக்கூடியதற்காக நாங்கள் ஒரு முதற்படியாக ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நண்பர்கள் மற்றும் கோடியார் படக்குழுவினருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பொறுத்த மட்டில் நான் இந்த படத்திலே ஒரு தயாரிப்பாளராக நான் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால், முக்கியமாக வளர்ந்து வரும் இளம் கலைஞர்கள் எமது மட்டக்களப்பிலே நிறைய பேர் இருக்கிறோம். அவங்களை இனங்கண்டு அவர்களுடைய பாதை ஒன்றை நம்ம அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த படக்குழுவோடு சேர்ந்து நான் ஒரு சின்ன பங்களிப்பை நான் வழங்கியிருக்கின்றேன். நான் பார்த்துக்கிறேன், இந்த படம் ஷூட்டிங் நடந்த டைமில் நாங்கள் பார்த்துனாங்க இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு திறமையாக மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறார்கள், கஷ்டப்பட்டு நடத்திக்கிறார்கள். இப்போ எல்லா விடயங்களும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை எடுபட்டுகிறது. சில கொரோனா டைமில் இந்த படம் எடுபட்டது. இப்போ அந்த டைமில் இந்த கஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் இந்த படத்தை முழுமையாக எல்லாரும் பார்த்து அந்த வளர்ந்து வருகின்ற அந்த இளம் கலைஞர்களுக்கு நமது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று இந்த கூட சந்திக்கூடாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. விவேகானந்தா ஐஸ்வர்யா கல்லூரி, மற்றது பல்கலைக்கழகம், இது அவங்களுக்கு சில இப்படியான விடயங்கள் இருக்கிறவங்கள அவங்க சில விடயங்கள் தடையாக இருக்கலாம். சில அவங்களுக்கு சில நடைமுறைகளோட போக வேண்டிய தன்மை காணப்படலாம். அதால் அவங்களுக்கு சில சிஸ்டம் இதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். மேற்கொண்டு அவங்க இதில் இறங்கி அல்லது வேலை செய்யக்கூடியமாக இருக்குமென்றால் அது சம்பந்தம் நாங்களோட கதைக்கு அடுத்த மேற்கொண்டு செய்கின்ற படங்களில் அவங்களை எடுத்துக்கொள்ளலாம். உடவியலாளர்கள் இருக்கும் வணக்கம். அதுபோல் எங்கள் தயாரிப்பாளர்கள், இசைமேதை மற்றும் எடிட்டர் அவர்களுக்கும் இந்நேர வணக்கம். இந்த படம் உண்மையாக 2 வருஷம் எடுத்து முடிச்சுட்டு இருந்து நாங்கள் சில தடங்கல்களால் வெளியிடாமல் இருந்து தற்போது திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டு அதை தணிக்கை செய்யப்பட்டு சான்றிதழ் பெற்று வெளியீட்டுக்காக ஒரு 3 மாதமாக நாங்கள் என்ன செய்யலை, எப்படி வெளியிடலாம்ன்ற பிளான் பண்ணி இறுதியாக இந்த டேட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பெரிய கடவுளுக்கும் இதில் சார்ந்து இந்த டேட்டை குறித்து தந்த எல்லாருக்கும் நன்றிகள். ஏன்னா ஒரு படைப்பை எடுத்து முடிச்சுட்டு காத்திருக்கிறன்றது பெரிய விஷயம். அது பெரிய ஒரு பொறுமை வேணும். நடித்தவங்களுக்கும் அதில் பணியாற்ற எல்லாருக்கும் சில பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தாங்க எல்லோரும். எப்போ வரும்னு பார்த்துருந்து இந்த படம் ஒரு அழகாக வந்திருக்கு. நல்ல கதையும் தான், கதை ஆசிரியர் தான். ஆனால் படம் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் பலமையாக எடுத்த விட கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்குமென்று நம்புகிறேன். உண்மையாகவே நான் படத்தை ஒரு 3 மாதம் 4 மாதத்தால் படத்தை முடித்து கொடுத்து எங்களோட பணியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். இனி
அந்த வெளியிடுன்றது உடனே கொஞ்சம் இவங்க நினைச்ச கொஞ்சம் பெருசாக செய்யணும் அப்படின்னும், மற்றது இலங்கை ஃபுல்லாக வெளியிடணும், உலகம் ஃபுல்லாக வெளியிடணும் எல்லாம் யோசிச்சு அதில் கொஞ்சம் தாமதமாகி இப்போ ஒரு ப்ரொடியூசர்ண்டா ஏதோ ஒரு இதாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ வந்து 3 ப்ரொடியூசர், இவருக்கு நேரம் பாருங்க, இவருக்கு நேரம் இவருக்கு நேரம் அவருக்கு நேரம், அப்படியான விஷயங்கள் இருந்திருக்கு. மற்றபடி படம் முடிக்கிறதுக்காக தாமதம் இல்லை. கட்டாயமாக என்னென்னா இப்போ வர்த்தக சினிமான்னு சொல்கிறேன். வர்த்தக சினிமான்ற விஷயம் வந்து எல்லோரும் காசு சம்பாதிக்கணும், எல்லோரும் காசு புலரணுன்றது தான் வர்த்தகம். அது நடித்தவங்களாக இருக்கலாம், தயாரிப்பாளர் இருக்கலாம், மற்ற வேலையில். இதுவரையில் என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த லிஃப்ட் நிறுவனத்துக்கு பிறகு எடுத்த படத்துக்கு பிறகு நடித்தவங்களுக்கு குறைந்த சம்பளம் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே நான் சம்பளமாக கொடுத்தா இருந்திருக்கேன். அதுக்கு மேலே ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் மெயின் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் கூட போயிட்டு கொடுத்துருக்கேன். அது மாதிரி முதல் டெக்னீஷியனுக்கு மட்டும் தான் கொடுத்து வந்தவங்க. இப்போ அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுக்க வந்திருக்கோம். இது இந்த 500 5000 ஆகணும் 50,000 ஆகணும்னு சொன்னால் திரையரங்கில் கட்டாயம் எல்லோரும் போய் பார்க்கணும், படத்தை பார்க்கணும். நல்லதோ கெட்டதோ அவர்கிட்ட பார்த்து அவர்த்தே உங்களோட மனசில் வரத கூடாண்டா முகத்தினே சொல்லிவிடுவாங்க, அது கூடாது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி. ஏன்னா சினிமா வந்து சினிமாக்காரன் தான் சினிமா விமர்சிக்கணும் இல்லை, பார்வையாளர் எல்லோரும் விமர்சிக்கலாம். இப்போ எல்லோரும் வாங்க திரையரங்களை வந்து உங்களோட விமர்சனத்தை முன் வைங்க, வச்சு நீங்கள் சொல்லுங்கள் இப்படி செய்யலாம், இப்படி தான் ஆடக்கணும், இல்லை இதில் மாற்றம் செய்யுங்க, இது போல் இது சரி, அதில் சொல்லுங்கள். அது ஏற்றுக்கொள்வது தலை குனிஞ்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நான் தயாராக இருக்கேன், எந்த குழுவும் தயாராக இருக்கும். ஊடக நண்பர்கள் மற்றும் போடியார் படக்குழு அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். என்னுடைய பேர் வந்து கணேசலிங்கம் புஷ்பகாந்த். இந்த படத்தில் வந்து நான் ஒரு சினிமாட்டோகிராஃபராகவும் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னால், இந்த படம் துவங்கி கிட்டத்தட்ட 2 வருஷமாகுது. 2 வருஷமாக வந்து வேலையை முடிச்சிட்டோம். அப்படி வந்து படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட இந்த படம் வந்து டியூரேஷன் இருக்குது. இந்த படத்தில் வந்து சமீபத்தில் வர படங்களை பார்த்தோம்னு சொன்னால் வழக்கமாக வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மாஸ் படமாக இருக்கலாம். பட் இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இந்த படம் வந்து ஒரு கிராமிய கதையை வந்து அடிப்படையாக வச்ச ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இங்கே வந்திருக்கிற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் வந்து ஏஜே சங்கர்ஜன், இந்த படத்தில் ஒரு இசையமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறேன். இந்த படத்தை சொல்லணும்னு சொன்னால், வளமையான படங்களை விட வித்தியாசமாக இருக்கும். அதாவது காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம வந்து கூடுதலாக வந்து இந்திய திரைப்படங்கள்ற நாட்டத்தை தான் கூடுதலாக நம்மளோட திரைப்படங்களை கூடுதலாக பார்த்து கொண்டிருப்போம். இந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால், நம்மளோட மட்டக்களப்பு சார்ந்த கதையாக இருக்கும். இப்போ எல்லோரும் எடுக்கிறது, இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னு சொன்னால், இந்த படத்தில் கதைகள் வந்து ஏதோ வேறொரு இந்திய சாயலோ அல்லது வேறு வெளிநாட்டு சாயலோ இருக்கும். ஆனால் இந்த கதை வந்து நம்மளோட மட்டக்களப்பு சார்ந்த ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கதையாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லலாம். அடுத்தது பாடல்கள், நான் இப்போ இயற்றினதை பொறுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பாடல்கள தன்மையும் வந்து வேறு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ காதல் பாடல் அந்த மாதிரி தான் நம்ம பொதுவாக வந்து ஒரு படங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ இங்கே வந்து ஒரு கிராமம் சம்மந்தமான ஒரு பாட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஒரு சிறு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை உண்டு வயதுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கான ஒரு பாட்டு. ஸோ அப்படியான ஒரு எல்லாமே வந்து வித்தியாசமான ஒரு இதுதான் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வரலாம். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ உடனே வந்து ஈழத்துலேருந்து வர ஒரு படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் மத்தியிலையும் மாறது வந்து ஒரு ஒப்புடுறது. அதாவது ஏன்னு சொன்னால், நம்ம இவ்வளோ காலமாக வந்து நம்ம இந்திய சினிமாவை தான் கூடுதலாக வந்து பார்த்துட்டு வரோம். இந்திய சினிமா சரி அல்லது ஹாலிவுட் சினிமா சரி, ஏதோ ஒன்று அதுகளை தான் நம்ம கூடுதலாக வந்து நம்மளோட தாக்கங்கள் கூடுதலாக இருக்கும். ஸோ நம்மள்ட்ட இருந்து வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட தரம் வந்து அங்கே ஒப்புற அளவுக்கு இருக்காது. ஏன்னு சொன்னால், நம்மளோட சினிமா வந்து அவங்க வந்து ஒரு 50-60 வருஷமாகவே அவங்க பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து வளர்ச்சி வந்து கூடுதலாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு சினிமா எடுத்துகிட்டு இருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷத்தில் 2 படம் 3 படம் அப்படி தான் வந்து வந்துருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கக்குள்ளே ஒப்புடன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த வகைக்குள்ளே போக முடியாது. ஏன்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்துருக்கு. ஸோ உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான்,
நீங்கள் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு படத்துக்கு வந்து திரையரங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படத்தில் நல்லதில்லை, இது இப்படி இருக்குது அது அப்படிங்கன்னு சொல்லக்குள்ள அடுத்த படத்துக்கு அவங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த படத்தில் அவங்க எப்படியோ வளர்ச்சி அடைவாங்க. நீங்கள் இப்போ இந்த படத்தை எடுத்த ஒரு குழுவோட முதலாவது படத்தையும் இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வளர்ச்சி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் உங்களை கேட்குறேன்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் எப்படி பண்ணுங்கன்னு சொன்னால், திரையரங்கத்துக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு காசு செலவழித்து இந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த போட்ட காசை திருப்பி போகுதா, அந்த மாதிரி ஒரு படம் போயிட்டேன்னு சொன்னால் அவங்க அந்த சந்தோஷமாக அடுத்த படத்துக்கு கொடுப்பாங்க. அந்த அடுத்த படத்துக்கு போகக்குள்ள அதில் வேலை செய்கிற கலைஞர்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோட வேலை செய்வாங்க. ஸோ அப்படி செய்யக்குள்ள ஓகே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்க இந்த படத்தை விட அடுத்தது ஏதாவது புதுசாக செய்யணும்னு சொல்லி இன்னும் உழைச்சிட்டே இருப்பாங்க, புது புது ஐடியாஸை வைப்பாங்க. ஸோ நம்மளோட சினிமாவோட தரம் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ இப்போ இருக்கிற வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் இப்போ இந்திய சினிமா ஒப்பிடக்குள்ளே அந்த தரத்துக்கு இருக்காது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் அப்படி இருக்காது. ஏன்னு சொன்னால் அது காரணம் வந்து அத்தனை வருஷமாக அவங்க வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் அதிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட சினிமா வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இப்போ முன்னுக்கே நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தந்ததான் மீடியா, நீங்கள் உங்களை தான் நாங்கள் இப்போ உங்கள் மூலமாக தான் நாங்கள் இப்போ தெரிவித்துக்கொள்கிறோம். இப்போ பார்க்குற மக்களும் சரி, இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக எங்களை கொண்டு செல்லணும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஆதரவை தந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அடுத்தடுத்த படங்கள் தரங்களை நாங்கள் உயர்த்தி கொண்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதைகள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இசையில் கூட சரி எல்லாமே வந்து வளர்ச்சி வந்துருக்குன்னு சொல்கிறோம். ஸோ கட்டாயமாக வந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி. கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கும் எந்த சார்பிலையும் நான் இந்த சிலது வந்து நேரடியாகவே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் நோக்கி கேட்கப்பட்ட கேள்வி. அதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். இப்போ இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸ் என்ற இந்த நிறுவனம் வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவாக சினிமா தயாரிப்பு, சினிமா விநியோகம், சினிமா சம்பந்தமான விழாக்கள், சந்திப்புகள், இப்படியான விடயங்களை செய்யக்கூடியதாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா இடமுமே பொதுவாக கதைக்கப்படுற ஒரு விஷயந்தான், இலங்கை சினிமாவில் வளர்க்குறதுல பெரிய ஒரு பிரச்சனையாக இல்லை பெரிய ஒரு சவாலாக இருக்கிற விடயம் தயாரிப்பாளர்கள் பற்றாக்குறை. ஏனென்றால் நிச்சயமாக தெரியும், நாங்கள் போடுற காசு அப்படியே 100% அல்லது அதை விட லாபத்தோடைய எங்களுக்கு வருமன்றதுக்கு மிக 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 குறைந்த அளவு உத்தரவாதம் உள்ள ஒரு துறை தான் இது. வராது என்று சொல்ல முடியாது, ஆனால் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் எங்களோட ப்ராடக்ட் வந்து நாங்கள் தயாரிக்கிற எங்களோட உற்பத்திக்கு போட்டியாக மிக தரமான இது சந்தையில் இருக்குது. முக்கியமாக இந்திய சினிமா, இந்திய தமிழ் சினிமா, அதுக்குள்ளே போட்டி போட்டு நாங்கள் பெரிய ஒரு வியாபாரத்தை கொண்டு வரன்றது உடனடியாக பெரிய ஒரு வெற்றி அடைகிறது சாத்தியம் இல்லை. அது தெரிஞ்சு கொண்டு தான் நாங்கள் இதை செய்கிறோம். எனவே இங்கே இருக்கிற ஒரு விஷயம், எல்லா தயாரிப்பாளர்களும் முன் வர மாட்டாங்க. ஏன்னா நம்ம யாருமே நட்டம் அடைவோம் என்று தெரிஞ்சு கொண்டு எங்களை பணத்தை போடுறதுக்கு எல்லாரும் தயார் இல்லை. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களால் முடிந்ததை செய்ய வேணும் என்ற எண்ணத்தில். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த விஷுவல் ஆர்ட் மூவிஸோட கொள்கையும் அப்படி என்று சொன்னால், தனியாக ஒரு ஆள் நான் மட்டும்தான் காசு போடுறதாக இல்லை. அப்போ நாங்கள் இணைந்து இந்த வேலையை செய்யலாம். எங்களுடைய முந்தைய திரைப்படம் தளராதவனில் கூட ஆரு சுரேன் என்ற ஒருவர் இணைந்து தான் அந்த படத்தை தயாரித்திருந்தோம். இந்த படத்தில் மேலதிகமாக 2 பேர் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நாங்கள் வச்சுருக்கிறோம். அடுத்தடுத்த படங்கள்லேயும் கூட யாரும் இணையலாம். இப்போ கூட எங்களோட ஒரு சில எங்களோட இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு பிறகு கூட சில ஆட்கள் காய்ச்சிருந்தவங்க, அவங்களோட அடுத்த படத்தில் நாங்களும் ஜாயின் பண்ணலாமா என்ன மாதிரி என்று. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக தெரியுது. எங்கள் இது இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக காணப்படுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஏனையவர்களுக்கான வாய்ப்புகள். அப்போ அதிகமானவர்கள் இந்த புதிய சினிமா தயாரிப்புக்கு தங்களுடைய பணத்தை முதலீடு செய்கிறோம். முதலீடுன்றதை விட தங்களுடைய பணத்தை நாங்கள் செலவு செய்ய முன்வாரோம் என்று வர்ற பட்சத்தில் நிறைய இங்கே இருக்கிற படைப்பாளிகள், இயக்குனர்கள், நடிகர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் செய்கிற முயற்சி நிச்சயமாக இன்னும் பலருக்கான வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு உதவும். ஸோ அது ஒரு வகையில் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது நேற்று கூட ஜஃப்னா ப்ரெஸ் கிளப்லேயும் ஒரு சினிமா சம்பந்தமான ஒரு ஊடகவியலாளர் மாநாடு நடந்தது. அங்கேயும் கதைக்கப்பட்ட ஒரு விடயம், இந்த படங்கள் எடுக்கக்குள்ளே வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ் ஒன்று இருக்குது. உங்களோட கதையை கொண்டு போய் இலங்கை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்து அதை படமாக்கி அந்த படத்தை தணிக்கைக்கு உட்படுத்தி பொருத்தமான சான்றிதழ் பெற்று திரையரங்களை வெளியிடணும். அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலான அல்லது ஒரு தொழில்முறையான ஒரு சினிமாவாக வாரத்துக்கான வாய்ப்பு. ஆனால் அதை தாண்டி சில படங்கள் எடுக்கப்படுகிறது. சிறிய குறும்படங்கள் எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போடுவோம், அல்லது ஒரு ஸ்பெஷல் ஷோவாக
ஒரு ப்ரொஜெக்டரை ஹயர் பண்ணி போடுவோம். அதுவும் கலையை வளர்க்குறதுக்கான வழி. ஆனால் நாங்கள் கதைக்கிற அந்த வர்த்தக சினிமாவை வளர்க்குறேன்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜரில் கட்டாயம் போக வேண்டும். அப்போ அந்த அடிப்படையில் நாங்களும் இந்த படத்தை கதையை பதிவு செய்திருக்கிறோம். இந்த படத்தை நாங்கள் தணிக்கை செய்திருக்கிறோம். குடும்பத்தோடு எல்லாரும் எந்த வயதினரும் பார்க்கக்கூடிய வகையிலான சான்றிதழ் இந்த படத்துக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த ப்ரொசீஜருக்கூடாக தான் நாங்கள் போகிறோம். ஏனையவர்களும் இப்படி செய்கிறாங்க. ஆனால் அப்படி எல்லாரும் அதை செய்ய முன் வரக்குள்ள திரைப்பட கூட்டுத்தாபனத்திலையும் மட்டக்களப்பு சினிமா ஏதோ செய்கிறாங்க என்ற ஒரு அவங்க திரும்பி பார்க்க வைக்கும். ஏனென்றால் இப்போ நாங்கள் ஒரு 3-4 படம் தான் மட்டக்களப்பிலேருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ முதல் போனதுக்கு விட இப்போ நாங்கள் போக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு, அவங்க எங்களோட நடத்துகிற விதங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசம் நல்லா இருக்குது, முன்னேற்றமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து எல்லாரும் படம் செய்கிற நாங்கள் மட்டும் சொல்ல எல்லாருமே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போக்குள்ள எங்களுக்கான அடையாளமும் வரும். ஸோ அந்த வகையிலையும் எங்களோட சினிமா முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது. இன்னொரு விஷயத்தையும் நான் இதோட சொல்லிடுறேன், கேள்விகள் இருந்தால். மற்றது இந்த இப்போ நாங்கள் வந்து ஒப்பிடக்குள்ள ஏற்கனவே சங்கர்ஜன் சொன்னது மாதிரி இந்திய சினிமாவோ அல்லது உலக சினிமாவோ ஒப்பிடுற அளவில் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் வரலை. ஆனால் நாங்கள் ஒப்பிடலாம் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய முந்தைய சினிமாக்கள் அல்லது இந்த பிரதேசத்தில் படைக்கப்படுற ஏனைய சினிமாக்களோடு நாங்கள் கட்டாயம் ஒப்பிட்டு பார்க்கவும் வேணும். அது எங்களை நாங்கள் முன்னேற்றிக் கொள்றதுக்காக. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை முந்தைய சினிமாக்களோட ஒப்பிடக்குள்ள நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் முன்னேறி இருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களாக நாங்கள் சொல்ல போனால் கூட இப்போ முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே ஒரு வீடு 2 வீட்டுக்குள்ளே ஒரு 2 ரோட்டில் மட்டும் நடக்கிற மாதிரி தான் கதைகளை உருவாக்குவோம். ஏன்னா எங்கள்கிட்ட இந்த வளங்கள் அவ்வளவு தான். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியில் போய் இப்போ படுவாங்கிற பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் படப்பிடிப்பை செய்திருந்தோம். அதுக்கான அந்த தயார்படுத்தல்கள், லொஜிஸ்டிக் ஒர்க் எல்லாம் உண்மையில் அது ஒரு அனுபவம் தானே எங்களுக்கு. அப்போ அந்த அளவில் நாங்கள் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது எங்களுக்கு இப்போ இன்னும் அடுத்த படம் இதை விட நல்லா செய்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை தந்துருக்குது. அதே போல் இந்த படத்தில் நாங்கள் வழக்கமாக நாங்கள் படம் செய்யக்குள்ள படத்தில் காட்சிகள் எடுத்துருவோம். பிறகு தான் அதுக்கு ஒரு பாட்டு ஒரு இடத்துல வர மாட்டோம், இடத்துக்கு ஒரு பாட்டை போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கை போட்டு அதுக்கு எடுத்த காட்சிகளை வைத்துக்கொண்டு ஒரு பாட்டை செய்வோம். இந்த படத்தில் நாங்கள் படம் எழுதக்குள்ளேயே இந்த இடங்களில் பாட்டு இந்த மாதிரியான சிச்சுவேஷனோட ஒரு பாட்டு வரணும்னு சொல்லி அது திட்டமிட்டு அந்த பாட்டை முதலே உருவாக்கிட்டு தான் படப்பிடிப்புக்கு போனோம் நாங்கள். அப்போ அதனால் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சில காட்சிகளை படமாக்கக்கூடியதாக இருந்தது. நினைக்கிறேன் சங்கர்ஜான் சொன்ன அந்த சிச்சுவேஷன் வித்தியாசமாக கிடைத்தன்றதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நாங்கள் ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கக்குள்ள தான் இசையமைப்பாளருக்கும் அவருடைய அந்த கற்பனை அல்லது அவருடைய சிந்தனையை தூண்டிவிடும். பாடல் எழுதுகிறவருக்கும் ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருந்தால் தான் நல்ல பாடல்கள் வரும். பாடுறவர்களுக்கும் அது ஒரு இதாக்கரும். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது முயற்சி தான். நாங்கள் அப்போ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் முயற்சி செய்து பார்த்துருக்குறோம். 2-3 ஒரு காமெடி ட்ராக் ஒரு பக்கம், படம் ஒரு பக்கம், அப்படி போகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களை முந்தைய படங்களை நாங்கள் அதை செய்யலை. அந்த அடிப்படையிலையும் நாங்கள் நிறைய விஷயம் இந்த படத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இனி இந்த படத்தை கட்டாயம் எல்லாரும் வந்து பாருங்கள், பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இடத்துல வச்சு நீங்கள் சொன்ன அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லோரும் நல்லா சொல்லணுமென்று எதிர்பார்க்கல, உண்மையை சொல்லணும். ஏன்னா அதுதான் எங்களை அடுத்ததுக்கு இப்படி என்ன செய்யணும், என்னத்தை செய்யக்கூடாதுன்றதை எங்களுக்கு கற்றுத்தரும். அதுக்கு எல்லோரும் வந்து படத்தை பார்க்கணும். கட்டாயம் வாங்க, பாருங்கள். அதுக்கான முக்கியமான அதை கொண்டு சேர்க்கிற கருவியாக இருக்கிற ஊடகங்கள் மேக்சிமம் உங்களோட சப்போர்ட்டை தாங்க. இதுலேயும் அந்த காணொளி வாயிலாக ஊடகங்களை செய்திகள் கொடுக்குறவங்க உங்களால் முடிந்தால் எங்களுடைய இந்த பாடல்களை ஒளிபரப்பி அல்லது ஒலிபரப்பி அதன் மூலமாகவும் இந்த படத்தையும் இந்த பாடல்களையும் பிரபலமடைய வைக்கலாம். அதே போல் உங்களோட எழுத்துக்கள் மூலமாகவும் செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வர்த்தக சினிமாண்டு கட்டாயம் இந்த இடத்துல சொல்கிறது எனக்கு நல்லது தான். ஏனென்றா இப்போ இந்தியா கண்டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமா பரப்பில் வந்து வர்த்தக சினிமான்றதுக்கு வேறொரு அர்த்தம் தான் உண்மையாக கொடுக்கப்படுறது. அதாவது அங்கே கமர்ஷியல் சினிமா என்றால் மசாலா சினிமான்ற மாதிரி, அதாவது கொஞ்சம் பாட்டு, ஃபைட்டு எல்லாம் அந்த மசாலா அம்சங்கள் எல்லாம் சேர்ந்ததாக இருக்கிறது தான் இந்தியாவில் கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே வர்த்தக சினிமா அல்லது கமர்ஷியல் சினிமான்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் இந்த தனியை ஏற்கனவே கோடீஸ்வரன் சொன்னது போல் ஒரு வர்த்தகம், அதாவது வியாபாரம், ரைட், அந்த சினிமா. அதாவது இப்போ பொழுதுபோக்குக்காக படங்கள் எடுக்கப்படுறது, சில நண்பர்கள் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக படம் எடுக்கிறது, அல்லது விழிப்புணர்வுக்காக சில நிறுவனங்கள அரசு சார்பற்ற நிறுவனங்களால் எடுக்கப்படுறது, இல்லை அரசு நிறுவனங்களால் எடுக்கப்படுற அப்படியான சினிமாவை தாண்டி ஒரு தொழில்முறை சினிமாவாக ஒரு காசை போட்டு அதை எவ்வளவுக்கு வியாபாரமாக்க பார்க்குறோம் என்று எடுக்கிறது தான் அந்த வர்த்தக சினிமான்னு நாங்கள் மீன் பண்ணுறோம். ஏனென்றால் அதுக்கு நாங்கள் நிறைய வேலை செய்யணும்.
இப்போ ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு படம்னா அந்த படத்தை எடுத்து கொஞ்சம் பேருக்கு போட்டுட்டு அதை போட்டால் அது போய்கொண்டிருக்கும். ஆனால் வர்த்தக மண்டபக்குள்ளே விளம்பரம், ஊடகம், இனி அதோட தரம், இப்போ நாங்கள் வர்த்தக சினிமான்னு சொல்லக்குள்ள கட்டாயம் அது தியேட்டர்லாம் போடணும். இப்போ தியேட்டரில் போடுற எல்லாம் வர்த்தக சினிமான்னு வராது. ஆனால் வர்த்தக சினிமா கட்டாயம் தியேட்டருக்கு தான் போகணும். இப்போ தியேட்டருக்கு போகணுமென்றக்குள்ளேயே எங்களோட கேமராலேருந்து, கேமரா கோணங்கள்லேருந்து, காட்சி அமைப்புகள், பாத்திர படைப்புகள் எல்லாமே அது வேறொரு தளம். ஸோ அந்த சினிமாவை தான் நாங்கள் காய்க்கிறோம். இப்போ எங்களோட இது வந்து வர்த்தக சினிமாவாக வளர்க்கணும் என்றது தான் எங்களோட நோக்கம். சினிமா அந்த உரையாடல் வந்து தென்னிந்திய திரைப்படங்களோட பிரதிநிதியாக இருக்கிற எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு காட்சி கொண்டு கொடுக்குறான், ஆமாம் என்னென்ன தவறுன்னு சொல்கிறேன் நம்பிக்கைதான் 2 வருடம் ஒரு வார்த்தை நம்பிக்கை. ஆனால் அந்த காய்க்கிற உரையாடல் வந்து அவங்க பேச்சு வழக்கு வந்து தென்னிந்திய திரைப்படங்களை பிரதிநிதித்துவமாக எனக்கு தெரியும். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதில் 100% உங்களோட நான் உடம்புறேன். எந்த தனிப்பட்ட கருத்தும் வந்து இந்த ஏனென்றால் இந்த சினிமான்றது ஒரு சினிமா மற்ற இந்த காணொலி இதுன்றது ஒரு சரியான பவர்ஃபுல் மீடியான டக்குன்னு ஆக்களை போய் சென்றடும். இப்போ எங்களுக்கு இந்த இந்திய தொலைக்காட்சி நாடகங்கள் ஆதிக்கம் முக்கியம். ஏன்னா நாங்கள் இப்போ எங்களோட வீட்லேயும் தான் சின்னாக்கள் கதைக்கக்குள்ளே பார்த்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுதும் இந்த எங்களுக்கு பழக்கம் இல்லாத அந்நிய சொற்கள் தமிழ் தான், ஆனால் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத சொற்கள் தான் நிறைய பாவிக்கப்படுது. அதை தவிர்க்க முடியாமல் எங்களை வீட்டுக்குள்ளே வந்து சேருது, கேபிள் மூலமாகவும் சேட்டலைட் மூலமாகவும். ஒன்றும் செய்யலாது. அப்போ அதான் நாங்கள் எங்களை இதுலேயும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எங்களோட தனித்துவ அடையாளங்களோடு தான் நாங்கள் சினிமா எடுக்க வேணும் என்றது எங்களோட முக்கியமாக இருக்குது. ஸோ இந்த படத்துலையும் இந்த வார்த்தை பிரயோகங்களுக்கு நாங்கள் உரையாடல் எழுதக்குள்ளேயே எங்களோட தமிழ் சாதாரணமாக நாங்கள் எப்படி கதைப்போமோ அந்த தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிற சில சவால்களையும் நாங்கள் சொல்ல வேணும். என்னென்னா சில நடிகர்கள் அல்லது நடிகைகள் அவங்க இயல்பாகவே அப்படி கதைச்சி பழகினவங்களுக்கு சரியான கஷ்டம். இது ஏதோ அந்த பாடமாக்கி நாடகத்தில் டயலாக் பேசுகிற மாதிரி வரும், கஷ்டம். ஆனாலும் சில நேரங்களில் ஒரு சில சொற்கள் தவிர்க்க முடியாமல் வந்துடும். அதை அப்புறம் டப்பிங்லேயும் எங்களால் செய்ய இல்லாமல் போன நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அதை விட வேண்டி இருக்குது. என்ன ஏற்கனவே சொன்னது போல் இங்கே இருக்கிற நடிகர்களும் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான நடிகர்கள் இல்லை இன்னும். இப்போ தான் அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. எனவே நாங்கள் ஒரு வசனத்தை எழுதிடலாம், ஆனால் அதே மாடுலேஷனோட அதே மாதிரி அந்த இடத்துல வரன்றது சரியான சவால். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு நாங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இயலுமான வரைக்கும் எங்களோட தனித்துவ அடையாளங்களோடு தான் நாங்கள் அதை வளர்க்க பார்க்குறோம். ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ இன்னும் ஒரு தேசிய ரீதியில் முன்னிலைப்படுத்தப்பட்டதே தெரியும். ஆனால் அந்த நிறுவனத்தில் எதிர்நீச்சல் படத்தில் ஒரு முக்கியமான பார்த்ததுக்கு தோணி வந்தது. அது மாதிரி மெட்ராஸில் வரக்கூடிய வாய்ப்பு முன்னேற்றங்கள் ஏனோ நிகழ்ச்சி பின்புலங்கள் இருந்ததாக இது நான் நினைக்கிறேன் கோடீஸ்வரன் நீங்கள் சொல்கிறதான் கூட பொருத்தமாக இருக்கு. என்றால் நிலுவை வச்சு நிறைய படம் இயக்கியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய விஷுவல் ஆர்ட் மூவிஸ் மூலமாகவே அவர் 2 படம் இதுக்கு முந்தைய ஒரு சான்ஸ், அதாவது ஒரு லக்குன்னு சொல்லலாம். இப்படி வந்து கிடைக்கிறது, நிலுவு கிடைச்சது. இங்கே இருக்கிறவங்க இங்கே படம் செய்கிறதுக்காக இங்கே இருக்க நடிகர்களாக இருக்கலாம். இங்கே படம் செய்கிறதுக்கு முக்கிய ஷார்ட் ஃபிலிமாவது எங்களுக்கு சான்ஸ் தாங்கன்னு கேட்குறதுக்கு காரணம் இதை ப்ரொஃபைலாக கட்டி இந்தியாவுக்கு அனுப்பி அவங்க ஒரு எடுக்கிற ஒரு வாய்ப்பு எடுக்கிறதுக்கு தான் முக்கியமாக இருக்காங்க. தவிர இலங்கையில் பிரபலியமானவர்கள் இருக்கிறாங்க குறைவு. நான் அறிஞ்ச வரையில் ஏதாவது சான்ஸ் கிடையாது. இந்தியாவில் நிறைய டிரெக்டர்மாட்ட, நிறைய போலி டிரெக்டர்மாட்ட, போலி ஆசாமிகள்கிட்ட நிறைய பேராக ப்ரொஃபைல் அனுப்பி நிறைய மாட்டுப்பட்டு காசில் வந்து இருக்கிறவங்களும் மட்டக்களப்பில் இருக்காங்க. நடிக்கவா அவனை காசியாரன், நீ வந்தால் நான் நடிக்க சான்ஸாரன் காசியாரன் இங்கே காசு அனுப்பிட்டு ஏமாந்தவங்களும் மட்டக்களப்பில் இருக்காங்க. அதை போல் நடிக்கிறதுக்கு வாங்க நடிப்பு தாரன்னு கூட்டி வாங்க கொண்டு போய் நடுவில் விடப்பட்டவங்களும் மட்டக்களப்பில் இருக்காங்க. ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், நிலவு கிடைச்ச மாதிரி இன்னொரு ஆளுக்கு சான்ஸ் கிடைக்கும்ன்றது 100% இல்லை. அது ஏதோ ஒரு வழியில் நிலவு கிடைச்ச சந்தர்ப்பம் அல்லது லக் அல்லது ஏதோ ஒரு திறமை ஏதோ ஒரு வழியால் அவர் போய் கிடைச்சிருக்கலாம். ஆனால் இது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கும்ன்ற இப்போ நிலவுக்கு முதல் நினைச்சாக்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்க எல்லோரும் போட்டு எல்லோரும் ப்ரொஃபைல் கட்டி அனுப்புகிறாங்க தான், எல்லோரும் அனுப்பியிருக்காங்க. ஏன் கிடைக்கலன்னு சொன்னால் அது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி அவர் நிலவு கைப்பற்றி கொண்டார் அந்த விஷயத்தை. அதிலேருந்து நீ முன்னாடி போய் கொண்டிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம், இங்கே எல்லாரும் இங்கேருந்து இந்தியாவுக்கு ப்ரொஃபைல் அனுப்பி கொண்டா இருக்காங்க. இது உங்கள் வெளியில் தெரியாத உண்மை.
சில பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவருக்கு இப்போ நிலுவுக்கோ ஒரு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார், ஒரு அரவணைச்சு கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் இருந்திருப்பார். அது இன்னொரு ஆளுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் சும்மா சொல்கிறேன், நிலுவன்னு சொல்கிறது காரணத்தை சொல்கிறேன். இல்லை நிலுவோட ப்ரொஃபைலில் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு அந்த இயக்குனருக்கு ஓகே இவர் நமக்கு கதைக்கு தேவையானதாக இருந்திருக்கலாம், அப்படி இருக்கலாம். இப்போ நிறைய பேர் இங்கே இலங்கையிலேருந்து உதவி இயக்குனராக போய் இந்தியாவில் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் தெரியும். அவங்களாம் இப்போ எங்கே என்ன செய்கிறாங்கல்ல, உதவி இயக்குனர் ஒரு 3 படத்தை நினச்சி 4 படம் ஒரு இயக்கத்தனே வேணும். இப்போ எங்கே ஏன் இயக்குறாங்கல்ல, என்ன விஷயம்? அது சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமையாது, கிடைக்காது. அண்மையில் ஒரு ஆள் ஒருமையை காய்ச்சதுக்கு ஒருவர் வந்து இங்கே மட்டக்களப்பு சினிமா படியில் இப்படி என் மூலமாக கதைச்சி நான் இப்படி சான்ஸ் சொல்லி நான் கழிச்சு எனக்கு ஒரு இடையில் வந்து வேறு ஒரு நல்ல மில்லு விளங்கிட்டு எனக்கு. அப்போ நான் இவங்ககிட்ட என்னையும் இந்தியாவுக்கு வரைச்சுன்னு நான் போகல, இவங்களையும் போகனால இவங்களும் போய் அங்கே போயிட்டு சரியான கஷ்டப்பட்டு திரும்ப வந்து சேர்ந்தாக்களும் இருக்காங்க இங்கே. அப்படி என்ன இது இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை இந்தியா நம்பி போகிறது வீண். இங்கே இருக்கிறவங்க திறமையை கொண்டு இங்கே முன்னேறது நல்ல ஆரோக்கியம். அவர் இந்தியாவுக்கு ஒரு கேமராமேன் தான் போனது கேமரா. ஆனால் இந்தியாவோட பிரபஞ்சமான ஒரு டைரக்டராகி நிறைய தேசிய எழுதுவாங்க. அப்படி ஒரு டைரக்டர் வந்து மட்டக்களப்பு உருவாக போவதற்கு காரணம் இப்போ நீங்கள் உங்களோட கேள்வியே நான் உங்களை கேட்குறேன். ஏன் அந்த பாலமகேந்திர ஐயாவால் மட்டக்களப்பில் இருந்த ஒரு இயக்குனரை அங்கே உருவாக்கி அவரோட வச்சுருந்த ஒரு இயக்குனர் மட்டக்களப்பில் நீ முன்னேறா இல்லை யாழ்ப்பாணம் இங்கேயோ இலங்கையில் இருந்த ஒருவரை ஏன் அவரோட அணை வச்சு கூட்டி இப்போ பாலாசராக இருக்கலாம், பெட்டிமாறன் சார் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட இருந்து வந்தாங்க தெரியும். அப்போ ஏன் இதே மாதிரி மட்டக்களப்பில் இருந்த ஒருவனை வளர்த்து விடலா ஏன் குறை இல்லை? இருந்த ஒரு ஆள் இருந்தாலும் இல்லாட்டி அவர் ஒரு 0 இருந்தாலும் அவரோட எடுத்து வச்சுட்டு மற்ற சொந்தக்காரனாவது எடுத்து வச்சுட்டு அவரோட நீ ஒரு ரைட் எந்த இதுகளை சொல்லித்தாரன் எந்த கலையை பார்த்துக்கொள் படித்துக்கொள்ன்னு சொல்லி அவர் ஒரு இயக்குனரோ இல்லை ஏதோ ஒன்று ஆக்காம விட்டு என்னண்டு. இப்போ வெற்றிமாறன் சார் பாலாசர் இறங்கி இருக்கலாம், அவங்க போகக்குள்ளே 0 தானே போயிருப்பாங்க. பாலாசர் ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா பெட்டி தூக்குறது தான் போனவர். ஆனால் பெட்டி தூக்க போனவர் இப்போ எடுக்கல, ஏன் அதை காட்டு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஆள் ஏன் அவர் எடுக்கலை? அதனால் உவமையாக இன்னொருவரை இந்தியா இருக்கிற ஒரு ஆளை கதைக்கிற எனக்கு கொஞ்சம் இதில். ஏன்னா அவங்க ஏதாவது செஞ்சுருந்தாங்கண்டா கதைக்கலாம், செய்யாதவங்களை கதைக்க இயலாது. நம்பிக்கைலாம் போனேன், அதுக்காண்டி அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கலாம். நீங்களும் ஒரு டைரக்டர் தயாரிப்பாளர் எங்களை மட்டக்களப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தொடர்ந்து புதுத்துறை பக்கம் வந்து கொண்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா இடவெளி ஒன்று வந்துச்சு, திருப்பி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த இடவெளிக்குரிய காரணம் என்ன? அதையும் சொல்லணும். இப்போ சில காதைகள் கோடிஸ்மண்டு தான் படம் எடுக்கிற கோடிஸ்மண்டு தான் தியேட்டரில் விடுறேன்டா, அது சில நேரம் அது நான் மட்டும்தான் இருக்கலாம் இருந்த எந்த மனதை வாங்கி நான் கொஞ்ச நாள் பேசாமல் நான் இருந்திருக்கலாம் தானே. இன்னொரு ஆக்கள் போங்கள முன்னுக்கு. இப்போ நான் நிறைய பேர் ஓடி போகிறோம், நான் தான் முன்னுக்கு ஓடுறேன்னா நான் நின்றா மற்ற ஆக்கள் முன்னுக்கு ஓடலாம் தானே. என்னென்னா முயற்சி இல்லை, முயற்சி எடுக்கணும். சினிமான்றது சும்மா வராது, முயற்சி எடுக்கணும். அதை விட அர்ப்பணிப்பு இருக்கணும். சினிமா உருவாக்குறது இப்போ ப்ரொடியூசர் மாதிரி இருந்தவங்களும் தெரியும், உங்களை மீடியாக்காரர்களும் தெரியும். சின்ன தேசிப்பட்ட வேலை இல்லை, அதில் அர்ப்பணிப்பாக வேலை செய்யணும், அர்ப்பணிப்பாக இருக்கணும், சகலத்தையும் மறக்கணும். நம்மளை மட்டும் நினச்சி நம்மளை குடும்பமோ வேலையோ எல்லாத்தையும் மறந்து வேலை செஞ்சால் தான் சினிமாண்ட முன்னேறலாம். நிச்சயமாக உங்களால் முடிந்தளவு இதை எங்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி வெளியில் மக்களை பார்க்க செய்யுங்க. அதேபோல் மக்களாகிய நீங்களும் இந்த படத்தை நிச்சயமாக திரையரங்களை படத்தை பாருங்கள். ஒரு நாள் ஒரு நேர சாப்பாடுக்கு நம்ம சாப்பாட்டுக்கு செலவழிக்கிற காசாக ஒரு டிக்கெட் அது நினச்சி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கலையா சொல்லிட்டு போங்க, பிடிச்சா ஆதரவு தாங்க. நன்றி.